விஜய் சங்கீதா விவாகரத்து ஷாக்கான ரஜினிகாந்த். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 27 வருட மன வாழ்க்கைக்கு பிறகு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். சங்கீதா ஒரு லண்டன் வாழ் தமிழ் பெண்மணி. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இவர் விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து பின்னாளில் அவருடைய வாழ்க்கை துணையாக மாறியவர். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாராக வளர்ந்ததில் சங்கீதாவிற்கு முக்கிய பங்கு உண்டு. ஆரம்ப காலங்களில் விஜயின் பல படங்களுக்கு சங்கீதா ஆடை வடிவமைப்பில் உதவி செய்ததாக கூறப்படுகிறது. பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளாத சங்கீதா விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் குழந்தையையும் மிக சிறப்பாக கவனித்து வந்தார். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கின்றனர். விஜயின் மகன் சஞ்சய் தற்பொழுது சிக்மா என்ற படத்தை சந்தீப் கிருஷ்ணனை வைத்து இயக்கி வருகிறார். இதனை லைகா நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த நிலையில் திருமணம் முடிந்து 27 ஆண்டுகளுக்கு பின் சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சங்கீதா முன் வைத்திருக்கிறார். சங்கீதா தனது விவாகரத்து மனுவில் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை கொண்டிருந்தார் விஜய். இது எனக்கு 2021 ஏப்ரலில் தெரிய வந்தது. நான் இதை கண்டுபிடித்த பிறகு இரக்கமே இல்லாமல் அந்த உறவை தொடர்ந்தார். இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம் மற்றும் திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன் என்று தெரிவித்துள்ளார். இதன்படி ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் தரப்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் நேரில் ஆஜராகவில்லை என்றாலும் அவர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார். விஜயின் குடும்பத்துடன் நல்ல நடில் இருந்து வருபவர் ரஜினிகாந்த். விஜயின் அப்பா மற்றும் அம்மா மீது மரியாதையும் பாசமும் கொண்டவர். தற்போது விஜயின் சூழ்நிலையை பார்த்து ஷாக் ஆகி இருக்கிறார். விஜயின் குடும்பத்தினரிடமும் பேசி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வரவிருக்கிறது. ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விவாகரத்து வழக்கு வந்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடும் நேரத்தில் அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருப்பது மேலும் சோகத்தை கொடுத்துள்ளது.